அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கட்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு டீடாக்ஸ். இத பத்தி தான் நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். மனிதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே உடல், மனம், ஆன்மா மூணும் சேர்ந்ததுதான் மனிதன். உடம்ப எப்படி சுத்தம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம போன இதுல பார்த்தோம். நம்ம சாப்பிடக்கூடிய தேவைக்கு அதிகமான உணவுகளாலையும் இல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல தெளிக்கப்படுற கெமிக்கல்கள்னாலையும் இல்ல கெமிக்கல்கள் சேர்க்கப்பட்ட உணவுகளை, ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் இல்ல மருந்து மாத்திரைகளை நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனாலையும் நம்ம உடம்புல சேரக்கூடிய தங்கக்கூடிய கழிவுகளை சுத்தம் செய்யறத பத்தி தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம மனதை தூய்மையா வச்சுக்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மனசு நல்லா இருந்தாதான் ஆன்மா நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு. மனசு கெட்டுச்சுன்னா உடலும் கெடும், ஆன்மாவும் கெடும். மனச கூடிய விஷயம் நம்ம பார்த்தோம்னா அது எக்கச்சக்கமா இருக்கு. நம்மளுக்கு வரக்கூடிய கோபம், பயம், கவலை, பழி வாங்குற உணர்வு, ஒருத்தர் மேல நம்ம கொள்ற வெறுப்பு, துன்பம், பேராசை, பெருமை, பொறாமை, இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். சாத்தானால் நம்ம மனசுல ஏற்படுத்தப்படுற, தூண்டப்படுற இந்த தீய எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள அப்படியே டாக்ஸிக்கா சேர்ந்து போயிடுது. அதுதான் நம்ம மனசுல சுமையா, காயமா, அழுத்தமா, டென்ஷனா நம்ம உடம்புக்குள்ள சேர்ந்துகிட்டே வருது. அததான் நம்ம எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே சொல்லுவாங்கல்ல, அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அகத்துல எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியா முகம் இருக்கிறனால முகமும் அழகா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்காக நிறைய கோர்சஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. மனவளக்கலை அப்படின்னு சொல்லிலாம் இருக்கு. யோகால அதை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. தனியா இதுக்கான கோர்சஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மனசை நல்லா வச்சுக்கிறணும். மனசு நல்லா இருந்தாதான் அவங்க ஆன்மாங்கிற கான்செப்டுக்கு போக மாட்டாங்க. மனசு, உடம்பு ரெண்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 10:57 அல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்களே, உங்கள் இரட்சகரிடம் இருந்து உங்களுக்கு இதிலே உபதேசமும் உங்கள் இதயங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நிவாரணமும் வழிகாட்டுதலும் மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு கருணையும் வந்துள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ அல்லாஹ் கிட்ட இருந்துதான் நம்மளுக்கு அல்லாவை தேடி போகும்போதுதான் அந்த வழிகாட்டுதல்ல தான் நம்மளுடைய இதயத்தை தொந்தரவு செய்யக்கூடிய ஒண்ணுக்கு நிவாரணம் இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. நம்ம மனசுல ஏற்படக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறணும், எப்படி நம்ம மனசுல இருந்து அதை வெளியேற்றி நம்ம மனசை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதில் முதல் விஷயமா நம்ம பார்க்க போறது கவலை. நம்மளுக்கு எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இயல்பாவே ஆகிப்போச்சு. ஒண்ணு நம்மளை பத்தி கவலைப்படுவோம், இல்ல அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுவோம், இல்ல நம்ம பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுவோம், இல்ல நம்ம பண்ற தொழிலை நினைச்சு கவலைப்படுவோம். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கடந்து போன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் இந்த இடத்த வாங்கியிருக்க கூடாது, இந்த இடத்த வித்திருக்க கூடாது, நான் இந்த டாக்டர்கிட்ட காட்டியிருக்க கூடாது, இப்படியே இந்த தொழில் இது எனக்கு நஷ்டமாயிடுச்சு, இதை நான் இது இப்படி பண்ணி இருந்திருக்கணும், நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை இப்படி பண்ணியிருக்கணும், இல்ல இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முடிஞ்சதை நினைச்சு பாக்குறனால என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்றதே இல்லை. இது எல்லாமே நம்ம மனசுல ஏற்படக்கூடிய நேற்றைய விஷயங்கள் பத்தின கவலைகள். இன்றைய கவலைகள், இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பண நெருக்கடி, உடம்பு சரியில்லை அப்படின்னா இது சரியாகுமா ஆகாதா, இந்த காசை நம்மளுக்கு யார் தருவா, நம்ம எப்படி சரி பண்றது, இந்த மாதிரியான
கவலைகள். இல்லைன்னா நாளைக்கு நம்மளுக்கு எப்படி ஆகும், நாளைக்கு நம்மளை யார் பார்த்துப்பா, நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற கவலைகள். இப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம ரொம்ப ஓவர் திங்க் அப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப மூளையும் சேர்ந்து அதை திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. மனசு என்ன நினைக்குதோ அதோட சேர்ந்துதான் மூளையும் கோஆபரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்மளால ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாம போயிடும். மூளைக்கு நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது அந்த விஷயத்த மறக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம முகத்திலையும் மனசுலையும் எப்பவுமே ஒரு சோக உணர்வு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதயம் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணும். ரொம்ப கவலைப்படுறவங்களுக்கு எல்லாம் பிபி ரொம்ப லோவா இருக்கும். தூக்க பிரச்சனைகள் வரும், நைட்ல திடீர்னு முழிப்பு வரும். அது அது ரொம்ப முழிக்கும் போதே நம்மளுக்கு இது எப்படி ஆயிரும் அப்படிங்கிற நினைப்பு தான் வரும். அப்படி நினைக்கும் போதெல்லாம் குடல்ல நம்மளுக்கு ஜீரணம் பாதிக்கப்படும். அதாவது மூளையும் மனசும் சேர்ந்து கவலைப்பட்டுச்சுன்னா அது மனவியாதியா மாறிடும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனசும் வயிறும் இந்த சைடு சேர்ந்து இதாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா சாப்பிடவே பிடிக்காது. இப்ப நம்ம எதையாவது ஒண்ணு இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம தொழில்ல ஒரு நஷ்டம், நம்ம ஒரு நகை வச்சிருந்தோம், அது ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம இழந்துட்டோம், இல்ல நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தவங்க மௌத்தாயிட்டாங்க, இப்படி ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இந்த லாஸை நினைச்சு நினைச்சு நம்ம கவலைப்படும் போது நம்மளுக்கு பசி உணர்வே இருக்காது. அதுதான் வீட்டுல துக்கம் இருந்தா நம்ம சாப்பிடவே மாட்டோங்கிறோம் இல்லையா? சோ எதோட நம்ம கனெக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறோமோ அப்போ நம்ம ஒண்ணு அதிகமா சாப்பிடுவோம், இல்லைன்னா நம்ம கம்மியா சாப்பிட ஆரம்பிப்போம். இந்த கவலை நம்மளை என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு நடக்கிற விஷயத்துல நம்மள நிம்மதியா சந்தோஷமா இருக்க விடாம பண்ணுது. நாளைக்கு என்ன ஆயிரும், நாளைக்கு என்ன ஆயிருமோ அப்படிங்கிற அந்த பயத்தை நம்ம மனசுல கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ கடந்து போன விஷயத்தையும் இப்ப நடக்கிற விஷயத்தையோ இல்ல எதிர்காலத்தையோ எதையோ நினைச்சு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறனால நம்மளுக்கு துளியும் நம்ம மனசுல சந்தோஷம் இல்லாம போயிடுது. ஸோ கவலைப்படப்பட நம்ம அதையே நினைச்சு நினைக்க 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 அதுவே நமக்குள்ள தங்கிருது. நம்ம எதை நோக்கி போறோமோ அதுவாவே நாம மாறிடும். அல்லாஹ் 2:38 சொல்றாங்க, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து கீழே செல்லுங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும் பொழுது என்னுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவோருக்கு அச்சம் எதுவும் இருக்காது, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியா இருக்கு. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை நம்ம பற்றி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதை நினைச்சு நம்ம அச்சப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கவலைப்படுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா நம்ம கடவுளை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு சாத்தானா தூக்கி கிட்ட வச்சுக்கிறனாலதான். கடவுளை உணர முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்படுறதுனாலதான், நம்மளை நாமளே தள்ளிக்கிறதுனாலதான் நம்ம எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். கடவுளை நினைப்பதில் அல்லாஹ் 13:28 சொல்றாங்க, கடவுளை நினைப்பதில் களிப்படைகின்ற இதயங்கள் கொண்டவர்கள் அவர்கள்தான். ஆம், நிச்சயமாக கடவுளை நினைப்பதன் மூலமே இதயங்கள் களிப்படைகின்றன அப்படின்னு. கடவுளை எப்படி நினைக்கணுங்கிறத அவரும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் செய்யறாரு, இங்க நடத்துறது எல்லாமே அவர் தான் நடத்துறாரு. அதை ஏத்துக்கிற முடியாத மனநிலையினாலதானே நம்மளுக்கு கவலை வருது. இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுமே நாம நினைச்சதை விட கடவுள் நம்மளுக்கு சிறப்பா தான் நடத்தி கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நம்பணும்னா, நம்ம உணர்ந்துகிட்டோம் அப்படின்னா நடப்பதையெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிருவோம், நம்ம துக்கப்பட மாட்டோம். இப்ப நம்மளுக்கு கவலைப்படுற துக்கப்படுற விஷயங்கள் எதுவும் வாழ்க்கையில நடக்காம இருக்கா, நம்ம அது துளி கூட படாம இருக்கோமா அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கதான் செய்யுது. எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் கவலைகள் எல்லாத்துக்குமே இருக்கதான் செய்யுது. அதையே போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே அதை விட்டு நம்ம டக்குன்னு வெளியே வந்துடணும். கடவுளுடைய வார்த்தைகளை நினைத்து அவர் தான் இப்ப நடத்துறாரு, இந்த சிச்சுவேஷனை தராரு, நம்மளை தாண்டி வர வைப்பாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அழுது புலம்பி துக்கப்பட்டு என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம தாண்டி தான் வந்திருக்கோம் இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்றாரு, நம்மளுடைய சக்திக்கு மீறி நம்மளை சோதிக்க மாட்டேன்னு அல்லாஹ்.
ஸோ இது நம்மளால முதல்ல தாங்க முடிஞ்ச விஷயம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எது நடந்தது, இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் கடவுளுடைய நாட்டப்படி அது நல்லாவே நடந்திருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுவும் நல்லாவே நடக்குது. நாளைக்கு எது நடக்குமோ அதுவும் கடவுளுடைய நாட்டப்படி நல்லாவே நடக்கும்னு நம்ம நம்பினோம்னா நம்ம எதை நினைச்சும் நம்ம கவலையே பட மாட்டோம். அடுத்து வெறுப்பு கொள்றது. அடுத்தவங்க செய்யற ஒரு செயலை ஏத்துக்கிற முடியாத மனநிலையினாலதான் நம்மளுக்கு வெறுப்பு வரும். இப்ப ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு ஒரு கோபமாவோ ஒரு டென்ஷனாவோ ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்லி நம்ம கிட்ட பேசுறாங்கண்டா கூட அந்த பேச்சையும் கடவுள் நாடிதான் நம்ம கிட்ட வருது. ஏன்னா நம்மளுக்கு அந்த நேரத்துல அல்லாஹ் பொறுமையை கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியல. ஒருத்தவங்க நம்மளை தப்பா பேசினாலோ நம்மளை தப்பா நடத்தினாலோ அந்த மன்னிக்க முடியாத அந்த மனநிலை தான் நம்மளை வெறுப்புக்கு உள்ளாக்குது. நம்ம உடனே நம்மளால மாற முடியாட்டால் நம்ம நம்ம சிந்திக்கணும், நம்ம ஏன் இவங்களை வெறுக்கிறோம், நம்மளுக்கு ஏன் மனசுல ஏன்னா வெறுக்க வெறுக்க மனசுக்குள்ள நஞ்சா மாறிடும். மூளை அப்படியே அதை தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க நீங்க உங்களுக்கு யாராவது பிடிக்காத ஒருத்தரை நினைச்சு பாருங்க, டக்குன்னு மைண்ட்ல நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்ப அதுக்குள்ள ஹார்மோன்ஸ் சுரக்கும் பொழுது நம்மளுடைய பேசிக்கா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் ஒழுங்கா நடக்காது. அந்த மாதிரி நம்ம வெறுப்பு கொள்ளும் போதெல்லாம் நம்ம மூளைக்குள்ள எப்படி ஒரு மின்சார வயர்ல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் அடிக்குதோ அந்த மாதிரி டப்பு டப்புன்னு ஒரு உணர்வு வந்துகிட்டே போகும், கெட்ட எண்ணங்கள். அது நம்மளுடைய அந்த ஹார்ட் பீட் துடிக்கிறது இருக்கு இல்லையா, அதை நம்மளுக்கு ரொம்ப ஹையாக்கி விட்டுரும். இப்ப செல்கள் எல்லாம் எதுவுமே ஒண்ணு வேகமா செயல்படும் போது அந்த ஓட்டத்துக்கு எல்லாமே ஓட முடியாம எல்லாமே பலகீனமடையும், காயமடையும். அப்ப நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். இப்ப நாள் ஆக ஆக நம்மளுக்கு அந்த வெறுக்கிற மனசே நம்மளுக்கு விஷமா போயிடும். நம்ம அவங்கள வெறுக்கிறதா நம்ம நினைக்கிறோம். இது எப்படி அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் விஷம் குடிக்கிறேன் அவன் சாவான் அப்படி நினைக்கிற மாதிரி நம்மள நாமளே வெறுக்க ஆரம்பிக்கிறோம். நமக்குள்ள வெறுப்பை உள்ள ஊத்திக்கிட்டு அதை அவங்கள்ட்ட காட்டுறதா நம்ம நினைக்கிறோம். ஆனா இதன் மூலமா நம்ம மனசுதான் அமைதி இல்லாம போகுது. நீங்க நீங்க பாருங்களேன், அந்த வெறுப்பு இருக்கிற முகத்துல சிரிப்பே இருக்காது, கடு கடுகடுன்ட்டே இருப்பாங்க, முகத்தை திருப்பிக்கிட்டு போவாங்க. ஒரு ஒழுங்கா அவங்களால பேச முடியாது. எங்கப்பா இங்க போனா அவன் வருவான், அவன் மூஞ்சில எல்லாம் யார் மூலிப்பா பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திருப்பிக்கிட்டே போவாங்க. ஒரு சந்தோஷமா நம்ம அந்த நிகழ்வுகளை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு நம்ம போயிரும். அல்லாஹ் 41:34 சொல்றாங்க, நல்ல நடத்தையும் கெட்ட நடத்தையும் சமமானவை அல்ல. இயன்றவரை மிகச் சிறந்த நடத்தையை கைக்கொள்ள நீங்கள் வேண்டும். இதன் மூலமாக உங்களுடைய விரோதியாக இருந்து வந்த ஒருவனும் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பனாகி விடக்கூடும். அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தர்றாரு, நீ நல்லதே நின, யார் உன்னை எப்படி நடத்தினாலும் நீ நல்லபடியா நடத்து. எதுக்கு கடவுள் நமக்கு சொல்லி தராரு? முதல்ல நம்ம நம்ம நல்லதா நினைச்சோம்னா நம்ம மனசு அமைதியா இருக்கும், நம்ம மனசுல வெறுப்பு இருக்காது, நம்ம உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், ஆன்மா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்றதன் மூலமா, நல்ல வார்த்தைகள் சொல்றதன் மூலமா அடுத்தவங்க திருந்துறது. இதை நம்ம சுயநலமாவே நினைச்சுக்கலாம். முதல்ல நான் யாரையும் வெறுக்க கூடாது, என் உடம்பு நல்லா இருக்கணும், என் மனசு நல்லா இருக்கணும், என் ஆன்மா தூய்மையாகணும் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அல்லாஹ் 13:11 சொல்றாங்க, மனிதன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடிவெடுத்தாலே அன்றி நான் அவனை மாத்துறதில்லை. முதல்ல நம்மளை நாம மாத்தணும்னா நம்ம மனசுல வெறுக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம உணரணும். ஆமா, என் மனசுல அது இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் அது சரி பண்றதுக்கு அல்லாஹ் கிட்ட போய் நம்ம நிக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் அல்லாஹ் சொல்றாரு, நீ உன்னைய மாத்திக்கணும்னு நினைக்கிறியா, நான் உன்னைய மாத்திடுறேன் அப்படிங்கிறாரு. நீ இப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்னைய நான் மாத்த மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லல. இப்ப எல்லாருக்குள்ளயுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணர்வுகள் கண்டிப்பா இருக்கும். அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு முயற்சியை தான் அல்லாஹ் நம்மளுக்கு பயிற்சியா இப்படி நீங்க செய்யுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. அடுத்து நம்ம பாக்குறது பொறாமை. அவனுக்கு மட்டும் எல்லாமே எப்படி நல்லா நடக்குது, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது,
அவன் மட்டும் எப்படி இப்படி நல்லா இருக்கான்? அவனுக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, நல்ல புள்ளைங்க இருக்கு. அவன் மட்டும் எப்படி இப்படி சந்தோஷமா இருக்கான்? என்னால மட்டும் ஏன் இப்படி இருக்க முடியல? இப்ப எதை எடுத்தாலுமே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய இந்த மனநிலை இருக்கு இல்லையா? ஒண்ணு என்ன பண்ணுவோம்? அவன் ஒழுங்கா பேசுறான் நம்மள்ட்ட, இவன் ஒழுங்கா பேசல. இப்படி நம்ம எதிர்க்க இருக்கிற 2 பேரை கம்பேர் பண்ணுவோம். இல்ல நம்மள இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுவோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் யூனிக்கானது. யாரோடையும் யாரும் கம்பேர் பண்ணவே தேவையில்லை. அப்படி கம்பேர் பண்ணும்போது மன அழுத்தங்கள் வந்து ஜாஸ்தியாகுது. நம்மளுக்கு இதயத்துல எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும். பேச்சு வழக்குல சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவன் நம்மளுக்கு கிடைச்சா என்ன, இவனுக்கு என்ன வயித்தெரிச்சல் அப்படின்னு. So நம்ம நம்ம வயித்துல வந்து அது ஒரு நெருப்பு மாதிரி வந்து அந்த எண்ணங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கும். மனசுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு எவ்வளவோ கிடைச்சிருக்கும், ஆனா அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நன்றி சொல்லணும்னே தோணாது. நம்ம மனசு அமைதியாவே இருக்காது. நம்மளுக்கு கிடைச்சத நிறைவாவே ஃபீல் பண்ணாது. எனக்கு நிறைவா இல்ல அப்படிங்கறத அந்த மனசு வந்து வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கும். குத்தி குத்தி பேசி உனக்கு என்னப்பா, நீ நல்லாதான்ப்பா இருக்க அப்படின்னு அடுத்தவனை அந்த அந்த இதை எரிச்சலை வந்து அடுத்தவன் மேல அவங்க காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப உறவுகளுக்குள்ள அந்த விரிசல் வரும். அந்த டேமேஜை வந்து நம்ம இந்த ஜெலஸ் மூலமா உருவாக்குறோம். அது மத்தவங்களை மட்டும் பாதிக்கல, நம்மளையே நம்ம எரிச்சுக்கிறோம். நம்ம உடலை எரிச்சோம்னா மனசும் சேர்ந்து எரியும். கடவுள் தான் எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி தர்றாரு. எல்லாத்தையும் அவர்தான் எல்லாத்துக்கும் பகிர்ந்து தர்றாரு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மனநிலை. 13:26 அல்லாஹ் சொல்றாங்க, கடவுள்தான் அவர் நாடியோருக்கு வாழ்வாதாரத்தை அதிகரிக்கவோ அல்லது நிறுத்தி வைத்துக் கொள்ளவோ செய்கின்ற ஒருவர். இந்த வாழ்வில் மூழ்கியவர்களாக அவர்கள் ஆகிவிட்டனர். மேலும் இந்த வாழ்வு மறு உலகுடன் ஒப்பிடப்படும் பொழுது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு அப்படி கிடைச்சிருச்சே வாழ்வாதாரம், அவனுக்கு இப்படி கிடைச்சிருச்சே, அவன் நல்லா இருக்கானே, அவன் மட்டும் எப்படி இப்படி சந்தோஷமா இருக்கான்? இங்க எல்லாருமே சோதனைக்கு தான் வந்திருக்கோம். எல்லாருமே சோதனை வயத்துக்குள்ளதான் இருக்கோங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, நமக்கு மட்டும் கஷ்டம் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொருத்தையும் கேட்டோம்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. நாள் ஃபுல்லா உட்காந்து சொல்லுவாங்க. சொந்தத்துல என்ன பிரச்சனை, பணத்துல என்ன பிரச்சனை, எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நம்மளால பொறாம நம்ம மனசுல இருந்துச்சுன்னா நம்மளால எதையுமே உணரவே முடியாது. ஸோ நம்மளை மீட்டுக்கிறதுக்காக தான் கடவுள் நம்மளுக்கு இந்த சூழ்நிலையை கொடுத்துருக்காரு. நம்ம ஏற்கனவே நம்மளை மீட்டுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாரு, நம்ம மீட்டுக்கிறல. இங்க வந்து அவரே ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த குடும்பத்துல இரு, இந்த பிள்ளை கூட இரு, இந்த தொழிலை பண்ணு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களை மீட்டுக்கிட்டு வரலாம் அப்படின்னு. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு இல்லை. இப்ப நம்ம எதைத்தான் விரும்புறோம்? மலக்குகள் மாதிரி மீட்சி பெற்றுக்கிறதுக்கான தகுதியும் நம்ம இழந்துட்டோம். இங்க வந்த சூழ்நிலையிலே நான் பொருந்தி வாழ மாட்டேன், ஆனா எனக்கு மீட்சி மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி அது கிடைக்கும்? கடவுள் வந்து நம்மளுக்கு இந்த பணம் தான், இந்த தொழில் தான், இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வருமானம், இந்த பிள்ளைகள் தான் நம்மளுக்குன்னு வச்சிருக்காருன்னா இதுலதான் நம்ம வந்து மீட்சி பெற்று வருவோம், இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சூழ்நிலை அப்படிங்கிறத அவரு ரொம்ப நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நம்மளுக்கு அந்த மாதிரி இதை கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது சிறிதா இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கு சிறந்தது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயல்புகளை, கொடைகளை பார்த்து நம்ம வந்து பொறாமைப்படக்கூடாது. அல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காரு. அது அவங்கவுங்களுக்கான டெஸ்ட், அவங்கவுங்களுக்கான சூழ்நிலை, அவங்கவுங்க மீண்டு வரணும். எல்லாரும் வேற வேற பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கோம், ஆனா எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போறோம். இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும்போது மறு உலகோடு ஒப்பிடும் பொழுது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ் கொடுத்ததுல நம்ம வந்து திருப்தியோட இருக்கோம். அல்லாதான் எல்லா சூழ்நிலையும் நம்மளை அமைச்சு தராருங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம மனசு வந்து தெளிவடைஞ்சிரும், நம்ம மனசு வந்து திருப்தி ஆயிரும். அடுத்து வந்து நம்ம பொறாமை உணர்வை பத்தி பார்க்கலாம். இந்த பொறாமை உணர்வும் வந்து ஒரு பெரிய வந்து டாக்ஸிக்கான ஒரு உணர்வு. இது அகந்தையோட ரொம்ப ரிலேட்டடானது. ஏன்னா நான் தான் சரி,
என்னை விட அறிவாளி எவனுமே கிடையாது. நான் தான் எல்லாத்தையும் சம்பாரிச்சேன். நான் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். எனக்கு எதுவுமே ஆகாது. என்கிட்ட அவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்கு. நான் எதுக்காகவும் என்னைய மாத்திக்கிற வேண்டியதே இல்ல. இப்படின்னு சொல்லி அகந்தையுடைய எல்லா இதையும் கவர் பண்றது பெருமையா இருக்கு. எப்பவுமே அவங்க அவங்க மனசுக்குள்ள ஒரு சேலஞ்ச் உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். வா பார்க்கலாம். நீ என்கிட்ட பேசு, நான் எப்படி பேசுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரெயினை எப்பவுமே ஒரு பாதுகாப்பு மூட்லயே வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோட இருப்பாங்க. இப்போ ஒரு பெருமை இல்லாத சாதாரண மனுஷன் தனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்களால ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிற முடியும். ஆனா இந்த பெருமை உள்ளவங்க தானா எல்லாம் செய்யறேன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்ப அவங்க நினைச்சபடி நடக்காதப்ப அவங்க அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அவங்களுடைய மனசு அந்த இதயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாகும். வயிற்றுல அமிலத்தன்மைகள் சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களால அதை ஏத்துக்கிறவே முடியாது. அவங்க மனசு எப்படி இருக்கும்னா யார்கிட்டையுமே எதையுமே கத்துக்கொள்றதுக்கு ரெடியாவே இருக்காது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் கரெக்ட் அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு எதையுமே கத்துக்கிறவே முடியாது. ஆனா நார்மல் பர்சன்ஸ் இப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்ம இப்ப யார்கிட்டயாவது போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி செஞ்சேன், நான் இதை கெட்டுனேன், நான் தான் எல்லாம் பண்ணேன், என் குடும்பத்தையே நான் தான் தூக்கி நிறுத்தினேன், நான் இவ்வளவு டூர் போனேன், இவ்வளவு காசு செலவு பண்ணேன். ஐயோ இவர்கிட்ட உட்காந்து நம்மளால பேச காதுல ரத்தம் வந்துடும் போலயப்பா, நம்ம ஓடியாந்துரும். யாராலையும் அவங்களோட உட்கார்ந்து ஒரு ஈஸியா மிங்கிள் ஆக முடியாத ஒரு மனநிலையை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க ஒரு இன்செக்யூர்டா தான் ஃபீல் பண்ணுவாங்க. நார்மல் பீப்புள் இருக்கிற மாதிரி அவங்களால இருக்கவே முடியாது. அப்ப பார்த்தா கூட 4 பேரை சேர்த்துக்கிட்டு அப்படியே தைரியமா இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க மனசு எப்பவுமே ஒரு வித மன அழுத்தத்திலே இருக்கும். அவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற சிந்தனையிலேயே தான் அவங்க இருப்பாங்க. 9:25 எல்லாம் சொல்றாங்க, அந்த புனையினுடைய போர் தினத்துல அந்த மக்கள் பெருமை கொண்டதுனால விசாலமா இருந்த இந்த பூமி புறம் காட்டி திரும்பி ஓடுற அளவுக்கு உங்களை சுத்தியும் குறுகியதான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதாவது இந்த இவ்வளவு விசாலமா இருக்கிற பூமி பெருமை கொள்ளும் போது சுருங்குதோ அதே மாதிரி பெருமை கொள்ள கொள்ள நம்மளுடைய மனசும் சுருங்கிரும். அல்ல 28:83 சொல்றாங்க, பெருமைய நாடாதவங்களுக்கு தான் நான் மறு உலக வீட்டை ஒதுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பெருமை கொள்றவங்கள, ஆணவம் கொள்றவங்கள நான் நேசிக்கிறது இல்லை அப்படின்னு அல்லா சொல்றாங்க. நம்மளா எதையுமே இங்க கொண்டுகிட்டு வரல, நம்மளா எதையுமே சம்பாதிக்கல, எல்லாமே நம்மளுக்கு அல்லா கொடுத்தது. அல்லா நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல அதை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவார். அப்படி நம்ம எவ்வளவோ சம்பவங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்கதான் செய்யறோம். இப்ப இந்த பெருமை மிகு எண்ணங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரல அப்படின்னா நம்ம மனசு, ஆன்மா, உடல் எல்லாமே அப்படியே நச்சாயிடும். அந்த நஞ்சுக்களை நம்ம வெளியேற்றுறதே பெரிய பாடாயிரும். ஏன்னா நம்ம அதுலயே ஊறி ஊறி போயிடுவோம். அந்த மமதையான எண்ணங்கள் தான் அடுத்தவங்களை கேலி பண்ண, கிண்டல் பண்ண நம்மளை தூண்டுது. நான் உயர்ந்தவன், நான் சிறந்தவன், நீ எனக்கு கீழே, நீ தாழ்ந்தவன், நான் பேசுவேன் நீ கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப அப்படியே பெருமையான ஒரு மமதை உணர்வை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நல்லா குரான்ல என்ன சொல்றாங்க, எளிமையுடையவரா இருங்க, பணிவா இருங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. நீ மலை அளவுக்கு உயர்ந்திடவும் முடியாது, பூமியில உன்னால துளை போற்றவும் முடியாது, இடைக்குவாசி அப்படிங்கிறத எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கலைஞ்சுக்கிட்டே வரணும். அதே மாதிரி நம்ம மனசுல ஏற்படக்கூடிய பய உணர்வு, ஒரு ஒரு சின்னதாதான் பிரச்சனை இருக்கும், இது அப்படி ஆயிடுமோ, இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாகி இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருமோ, நம்மளே ஒரு கற்பனையா அப்படியே அந்த விஷயத்த நடத்தி முடிச்சிடுறது. ஒரு சின்னதா உடம்பு சரியில்லாம இருக்கும், ஆனா அது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும்னா கேன்சர் வரைக்கும் போய் யோசிக்கிறது, இது இப்படி ஆனா எனக்கு அப்படி ஆயிருமா, நான் அப்படி படுத்த படுக்கை ஆயிடுவேனா. நம்ம மூளைக்கு என்னத்தை நம்ம ஃபீட் பண்றோமோ அதுவா அதை எடுத்துக்கிறோம். இவன் இந்த விஷயத்துக்கு பயப்படுறான், அடுத்து இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவனுக்கு பயத்தை கொடுக்கணும் அப்படின்னு அது எழுதி வச்சுக்கிறோம். எனக்கு உடம்பு சரியில்லையா, நான் நல்லாயிருவேன்,
அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இவன் உடம்பு சரியில்லாட்டா இவன் நல்லாயிருவான்னு நினைக்கிறான் அப்படின்னு மூளை எழுதி வச்சுக்கிட்டு, அடுத்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லாதப்ப அது திருப்பி நம்மளுக்கு சொல்லும், நீ நல்லாயிருவ அப்படின்னு சொல்லி. நம்ம எதை நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அத சாத்தான் ரொம்ப நம்ம பர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்மளுக்கு தொடர்ந்து அந்த அந்த விஷயங்கள பத்தின பயத்த நம்மளுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம உடம்ப பத்தி, நம்மளுடைய எதிர்காலத்த பத்தி, நம்ம பிள்ளைகள பத்தி, நம்ம வாழ்வாதாரத்த பத்தி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம். டெய்லி லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள நம்மளுக்கு பயத்த அவன் போட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம எதையுமே படைக்கல. நம்ம வாழ்வாதாரத்த நாமளே தேடிக்கிறல. நாமளே நம்மள பாதுகாத்துக்கிறல. நம்மளுக்கு அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே நம்மளுக்கு குடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப மத்த மனிதர்கள போய் நம்ம பாதுகாக்க முடியுமா? வாழ்வாதாரத்த நம்ம குடுக்க முடியுமா? ஒரு ஒரு குப்பை தொட்டியில நியூஸ்ல பார்க்குறோம். ஒரு குப்பை தொட்டியில ஒரு அம்மா புள்ளைய போட்டு போறாங்க. அந்த புள்ளைய பாதுகாக்கிறது, அந்த புள்ளைக்கு சாப்பாடு குடுக்கறது, அந்த புள்ளைய வளர்த்தெடுக்கிறது எல்லாம் கடவுள் தான் பண்றாரு. அப்ப நான் இருந்தா தான் எல்லாம் நடக்கும். நான் இல்லன்னா ஏதாவது ஆயிரும்னு நினைக்கிறது வந்து எப்படி கடவுள நம்புறதா இருக்க முடியும்? இப்படி நம்ம தொடர்ந்து பயப்பட பயப்பட நம்ம மனசுல வந்து அந்த மூளை வந்து ஞாபக தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே வரும். அப்ப நம்மளால சரியா முடிவெடுக்க முடியாது. எதை செய்யணும்னாலும் நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த தொழிலை பண்ணா அது நஷ்டமான மாதிரி இதுவும் நஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? இதை படிச்சு ஃபெயில் ஆயிட்டான், அப்ப அடுத்து அதையும் படிச்சு ஃபெயில் ஆயிட்டா, இப்படி ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு ஒரு மனநிலையை நம்மளுக்கு உருவாக்கிக்கிட்டு நம்ம வந்து கடவுளை நம்ப முடியாத, அதை நடக்கிறதெல்லாம் கடவுள் தான் நடத்துறாரு, இது சரியாதான் நடக்கும், அவர் நம்மளுக்கு நல்லாதான் கூட்டிட்டு போவாருங்கிற அந்த அதை நம்பக்கூடிய அந்த மனநிலை இல்லாம வந்து நம்மளுக்கு அப்படியே போயிடும். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு உடல், மனம், ஆன்மா எல்லாத்தையும் உடைய ஆரோக்கியம் பேணிக்கிற மாதிரிதான் அல்லாஹ் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லி கொடுத்துட்டே வர்றாங்க. நம்ம வாழ்க்கைகள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ இப்பதான் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே அல்லாஹ்வால நம்மளை படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எழுதி அது எல்லாம் முடிக்கப்பட்டது. இப்ப நம்ம அந்த விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போனாலே போதும். இப்போ மனிதர்களை பத்தியோ சூழ்நிலையை பத்தியோ எந்த கவலையும் நம்ம பட தேவையில்லை. நம்ம அல்லாவை பத்தி மட்டும் பயந்துகிட்டோம் அப்படின்னா போதும். நம்ம எதையுமே கொண்டுகிட்டு வரல. அல்லாஹ் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் தர்றாங்க. நம்ம சாத்தானுடைய ஆதிக்கத்துல உள்ள இருக்க இருக்க அவன் நம்மளுக்கு பயத்தை போட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம அல்லாவை வச்சுக்கிற நம்மளுக்கு எந்த அச்சமுமே இருக்காது அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. 10:62 சொல்றாங்க, பரிபூரணமாக கடவுளின் கூட்டணியினர் அஞ்சுவதுக்கு ஒன்றுமில்ல, அவங்க துக்கப்படவும் மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நம்ம பயப்பட்டோம்னா உடல் சோர்வாகும், கவலைப்பட்டோம்னா மனசு சுமையாகும், வெறுத்தோம்னா மனசு நஞ்சாகும், பொறாமப்பட்டோம்னா நன்றி உணர்வு இல்லாம போயிரும், வருத்தப்பட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அமைதி இருக்காது, நம்பிக்கை இருக்காது, நம்ம பெருமைப்பட்டோம்னா நம்ம தனியாயிருவோம். நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது இல்ல, காயம் பட்டா தெரியுது, உடனே மருந்து போடுறோம்ல. இந்த மாதிரி எண்ணங்களால இதுகள் நம்ம மனசுல புறையோடி இருக்க நம்ம மனசுல ஏற்படக்கூடிய காயங்களை நம்மளுக்கு உணர முடியுதா? நம்மளுக்கு தெரியுதா? நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? ஆனா நம்ம வெளிக்காட்டிக்கிட்டே தான் இருக்கோம். அதை கோபமா, வருத்தமா, சளி சுழு சுழுன்னு உளுந்துக்கிட்டு நம்ம அதை காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு என்னைக்காவது நம்ம யோசிக்கிறோமா? நம்ம எதுவா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுவா நம்ம மாறிடுவோம். அது நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணமாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம மனசுல இருக்கக்கூடிய பொறாமை, அந்த பழி வாங்குற எண்ணங்கள், வலிகள், காயங்கள் எல்லாத்துக்கும் மருந்தா கடவுளும் கடவுளுடைய வார்த்தைகளும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அதை முழுசா உணர்ந்துகிட்டு, இப்போ ஒரு 40 வயசு அப்படின்னு நெருங்கிட்டாலே ஃபுல்லா ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணுவோம் போய். அந்த மாதிரி நாமளே நம்ம வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல நம்மளுக்கு கிடைச்சது எல்லாமே இந்த உலகத்துல இருந்துதான் பெறப்பட்டது. இந்த உலக வாழ்க்கையே வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாழ்ந்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை தான். இதுல எதை பெற்றாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, எதுவுமே ஒண்ணுமே ஒர்த்தே கிடையாது. எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அங்கே போயிரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? ஸோ நம்மளுடைய வார்த்தைகள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே நம்ம உடம்பு, மனசு, ஆன்மா எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியதா இருக்கு. கடவுளுடைய வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டு தான் நம்ம மனசை உறுதியா, ஆன்மாவை பலமா ஆக்கிக்கிற பொழுதுதான் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், நச்சான அந்த எண்ணங்கள் எல்லாமே வெளியாகும்.
கடவுள் நம்மளுக்கு ஏற்படுத்தி தர நாம நினைக்கிற கெட்ட சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளுடைய மனதை மேம்படுத்துறதுக்கு, மன பலத்தை மேம்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் தராருன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அப்படியே படிப்படியா பக்குவமா நம்ம நல்ல மனநிலைக்கு மாத்துறதுக்கு தான் அல்லாஹ் தராரு அப்படிங்கிற நம்பிக்கையோட, கடவுளுடைய நினைவுகளோட நம்ம நம்ம எதற்கு இங்க வந்திருக்கோங்கிறத நம்ம மறந்துடாம, எந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம போகும் பொழுதும் கடவுள் நம்ம கூட இருக்காரு, நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்மள பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு, அவரு நம்மள பார்த்துக்கிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களாக நம்மள ஆக்கி அருள்பாலிப்பாராக. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.